ஸ்டார்ட் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல் எஸ்எஸ்சி வித் கிஷோர். ஸோ இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, எஸ்எஸ்சியில் வந்து ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் கரெக்ஷன் பண்ணுறது அதுக்கான டீட்டெயில்ஸ், கரெக்ஷன் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து 36 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எஸ்எஸ்சி வெப்சைட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 17th அன்னைக்கு விட்டுருக்காங்க. அது என்னென்னா, இப்போ நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய டவுட் கேட்குறாங்க. இப்போ நேம் சேஞ்ச் பண்ணுறது, எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஆல்ரெடி வந்து May 31 வரைக்கும் ஒரு ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எஸ்எஸ்சியில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணணும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில். இனிமேல் வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணி தான் வந்து நாங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி வெப்சைட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கான ஓடிஆர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் May 31 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஆதார் நம்பர் போட்டு உங்கள் ஆதாரில் எனேபிள் பண்ணியிருக்கிற ஃபோன் நம்பர் வச்சு ஒரு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுவீங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அதுதான் உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஓடிஆர் நம்பர். ஸோ நான் இது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். May 31 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே எல்லாரும் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஓடிஆரில் பண்ணுற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து ஃபர்தராக எல்லா எக்ஸாம்ஸ்க்கே அப்ளை பண்ண முடியும். இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸ் எல்லாமே. ஸோ அப்படின்றப்போ May 31 முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத இருக்கிறவங்களாம் வந்து பயந்துகிட்டு இருந்தாங்க. என்னடா இது டைம் முடிஞ்சிச்சு. இப்போ எஸ்எஸ்சி வந்து ஃபேஸ் 13 எக்ஸாம் விட்டுருக்காங்க. அப்புறம் சிஜிஎல் எக்ஸாம் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அப்ளை பண்ணுறதுக்கான. ஆல் ஓவர் இந்தியா வந்து நோட்டிஃபிகேஷன் போகிறதுனால எல்லாருமே இதை அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ எப்படிடா பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர், ஐயோ நான் பண்ணாமட்டேனே, May 31 முடிஞ்சிச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணிட்டு இருந்தாங்க. சார் நான் ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே இல்லை, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நான் என்ன நினச்சேன்னா டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா June 17 ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது எஸ்எஸ்சி வெப்சைட்டில். இப்போ June 30 வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கேண்டிடேட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணதுனாலையும், நிறைய கேண்டிடேட்ஸ் டவுட்ஸ் நிறைய இருக்கிறதுனாலையும், அந்த ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலையும் கரெக்ஷன் பண்ணுறது நிறைய டவுட் இருக்கிறதுனால அந்த ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்காக 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் 7 days தான் இருக்குது. இது வரைக்கும் ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க தயவுசெய்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லை, அந்த எஸ்எஸ்சி வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் ரிஜிஸ்டர் கொடுத்தோன்னே நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஆதார் நம்பர் கேட்கும். அந்த ஆதார் நம்பர் போட்டு உங்கள் ஆதார் எனேபிள்டு ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பீங்க, ஆதார் லிங்காக இருக்கிற ஃபோன் நம்பர். அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே அதை கொடுத்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் அந்த அப்படியே ஃபில் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் May 22 ஸோ அதுவும் வந்து என்னோட யூடியூப் சேனல்லே இருக்கும். இப்போ சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்சி வித் கிஷோர் கே யூடியூப் சேனல்லே இருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் போட்டிருப்பேன், என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த நியூஸை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னென்னா, ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கரெக்ஷன் டீடைல்ஸ் எஸ்எஸ்சி வெப்சைட்டில் 36/20/25 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நோ மோர் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் இஸ் பாசிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு ஃபேஸ் 13 எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிடுங்க. ஃபேஸ் 13க்கான எக்ஸாம் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் இன்றைக்கி தான். இப்போ பண்ணாதவங்க இன்றைக்கி 12 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. இன்றைக்கி 12 o'clock வெப்சைட் வந்து க்ளோஸ் ஆயிரும். செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13க்கான செலெக்ஷன் போஸ்ட் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் இன்றைக்கி தான், 23rd லாஸ்ட் டேட். அதே மாதிரி சிஜிஎலுக்கு டைம் நிறைய இருக்குது, 4/7 வரைக்கும், நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இருக்குது. ஸோ அதுவுமே பண்ணாதவங்க ரெண்டுமே சேர்த்து பண்ணிடுங்க. ஓடிஆர் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு ஓடிஆர் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணாதவங்க, ஓகேங்களா? ஓடிஆர் வந்து கம்பல்சரி. ஓடிஆர் வந்து எதுக்குன்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணணும். எஸ்எஸ்சி வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க, இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே நாங்கள் ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணி தான் பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ அதுக்கான நிறைய ரூல்ஸையுமே மாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, எக்ஸாம் காலக்குள்ளே போனவுடனே ஃபஸ்ட்டுலாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் உங்களுக்கு ஃபிங்கர் கூட கிடையாது, ஜஸ்ட்டு வந்து உங்களை ஃபேஸை கேப்சர் பண்ணிவிட்டு உங்கள் அலாட்டட் சீட்டுக்கு வந்து போயிடுவீங்க. போயிட்டு உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. எக்ஸாம்ஸ் எழுதிட்டு உங்களுக்கு டோசியர் வரும். டோசியர்னால் அந்த எஸ்எஸ்சி காப்பி வரும், அந்த கமிஷன் காப்பின்னு வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துருங்க. இப்போ எப்படின்னா, உள்ளே போகும்போதே உங்களோட ஃபேஸையும் கேப்சர் பண்ணி உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டும் கேப்சர் பண்ணி, இப்போ நீங்கள் ஆதாரில் வந்து என்ன ஆத்தென்டிகேட் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோ தான் உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா, நீங்களும் அதே கேண்டிடேட்டாக, இது மூணுமே கிராஸ் வெரிஃபை பண்ணுறாங்க 3 இடத்துலையுமே. ஒன்று வந்து ப்ரீ செக்கிங்லேயும் பண்ணுறாங்க, உங்களை ஆதார் வச்சு உங்கள் ஃபோட்டோ தான் இருக்கான்னு சொல்லிட்டு. இன்னொன்று சிஸ்டம் மூலமாகவும் கேப்சர் பண்ணுறாங்க. அதுலேயுமே உங்கள் ஆதாரில் என்ன நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணி ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பீங்களோ அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் தான் அந்த ஆளா, நீங்கள் தான் அந்த பர்சனாக, எல்லாமே கிராஸ் வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ யாருமே இப்போ வந்து எந்த ஒரு ஈவன் ஒரு சிங்கிள் பாயிண்டில் கூட நீங்கள் யாரையுமே வந்து ஏமாற்ற முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாமே ஸ்க்ரூட்டினி பண்ணி எல்லாமே ஒரு பக்காவாக ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து
எல்லாமே ஆதாரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆதாரில் இப்போ கூட வந்து டேட் ஆஃப் பர்த் மாற்றலை, வெறும் இயர் தான் இருக்குன்னா தயவுசெய்து இப்பயே போயிட்டு இ-சேவை மையத்துக்கு போயிட்டு ஆதாருடைய ஃபுல் டேட் ஆஃப் பர்த்து வந்து மாற்ற பாருங்கள். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் சொல்லியிருக்கேன். உங்களோட நேமு, உங்களோட ஃபாதர் நேமு, உங்களோட ஏஜ், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் நேம் வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கும் அப்படி தான் வரணும். நேம் பின்னாடி இனிஷியல் இருக்குன்னா நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அதே மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் நேம் பின்னாடி ஃபாதர் நேம் இருக்குன்னா எல்லாமே அப்படி தான் இருக்கணும். எல்லாமே வந்து மெட்ரிகுலேஷன், அதாவது ஸ்கூல் காலேஜில் என்னென்ன சர்டிஃபிகேட் எஜுகேஷன் ப்ரூஃபில் என்ன கொடுத்துருங்க அதே தான் எல்லா ஐடி ப்ரூஃப்லையும், நேஷனல் ஐடி ப்ரூஃபு எல்லா ஐடி ப்ரூஃப்லையுமே வந்து ஃபாலோ ஆகிட்டு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றிக்கலாமே தவிர இதிலேருந்து அதை மாற்ற முடியாது. இப்போ சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஆதார் கார்டுலையும் இதுலேயும் பேன் கார்டுலையும் சரி இல்லை ஓட்டர் எதுனாலும் நீங்கள் ப்ரூஃபை மாற்றிக்கலாம். பட் இந்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் அதில் மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரை வந்து நான் இன்னொரு ஒன் டைம் கூட சொல்கிறேன்னா சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லை, உங்கள் ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு லாகின் பண்ணிங்க. உள்ளே போனோடனே அதாவது லைவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். லைவ் எக்ஸாம்ஸ்குள்ளே போங்க. இப்போ செலெக்ஷன் போஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போய் அப்ளைன்னு கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு விண்டோ வந்து எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படியே ஃபில் ஆயிரும். நீங்கள் அது எதுவுமே ஃபில்லப்பே பண்ண அது எடிட்டும் பண்ண முடியாது, ஃபில்லும் பண்ண முடியாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோமேட்டிக் ஃபில் ஆயிரும். அது நீங்கள் எடிட் பண்ணுற ஆப்ஷனும் வராது, ஆட்டோமேட்டிக் ஃபில் ஆயிரும். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதுக்கான இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கான் அதை ஃபில்அப் பண்ணுவீங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன போஸ்ட், இப்போ செலெக்ஷன் போஸ்ட்னு எந்த டைப் ஆஃப் போஸ்ட்டு அதை கொடுப்பீங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணணும். ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெப் கேமரா யூஸ் பண்ணி பண்ணலாம். சப்போஸ் வெப் கேமரா உங்களுக்கு சப்போர்ட் ஆகலாம்னா ஃபோனில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஃபோனில் வந்து ஆதார் ஃபேஸ் ரீடிங் ஆப்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் அந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது உள்ளே போகும்போது அந்த ஸ்டெப் வந்து நீங்கள் அதில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோன்லேயே வந்து ஆதார் வந்து ஃபேஸை கேப்சர் பண்ணும். ஒன் டைம் வந்து ஐஸை பிளிங்க் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணணும். லைவ் ஃபோட்டோ வந்து சிஸ்டம் வச்சிங்கன்னா சிஸ்டமில் வெப் கேமரா யூஸ் பண்ணி லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள். சிக்னேச்சர் வந்து பார்த்துக்குங்க, மேலே வந்து பிளாக் கலர் லைன்ஸ் வரக்கூடாது சொல்லியிருக்காங்க. எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு சிக்னேச்சர் வந்து இது அக்செப்டபிள் ஆகும், அந்த மாதிரி பண்ணால் அக்செப்ட் ஆகாது. ஸோ வந்து பிளெயினாக தான் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து எந்த இது கருப்பு கோடு, வெள்ளை கோடு அந்த மாதிரிலாம் பார்டரு அது மாதிரிலாம் கொடுக்காதீங்க, சரிங்களா? எடிட்டிங் பண்ணுற வேலைலாம் இங்கே வேண்டாம். சிக்னேச்சர் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது தொப்பி போட்டு எடுக்கிறது, இந்த கேப் போட்டு எடுக்கிறது, இந்த கண்ணாடி போட்டு எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கணும். இன்னொன்று வந்து ஃபோட்டோ வந்து எஸ்எஸ்சி தான் டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ அவங்களுக்கு அக்செப்டபிளாக இருந்தால் அவங்களுக்கு ஓகேனா தான் உங்கள் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லை அங்கேயே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ வந்து இது வந்து லைஃப், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கோட லைஃப் இதுதான். இந்த எக்ஸாம்ஸ் நம்பி தான் இருக்கீங்க அப்படின்றப்ப இந்த ஒரு சின்ன ரீசன்ஸ்க்காக உங்கள் அப்ளிகேஷனே ரிஜெக்ட் ஆகி எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகாத மாதிரி நீங்களே உங்களை இது பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுலேருந்து ரொம்ப முக்கியம். கவனமாக கண்ணும் கருத்துமாக பண்ணணும். ஸோ எந்த வித ஃபால்ட்டும் இருக்கக்கூடாது. அப்படின்றப்ப நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஓகேங்களா? ஸ்பெக்ஸு வந்து இப்போ வந்து சப்போஸ் பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேண்டிடேட்ஸை தயவுசெய்து ஸ்பெக்ஸை கலட்டி வச்சுட்டு நார்மலாக பேர் ஐஸில் தான் ஃபோட்டோ எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ வந்து அதே மாதிரி இந்த இன்னொன்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில டிப்ஸ் நான் சொல்கிறேங்க, கேட்டுக்கோங்க. இந்த கட்டம் போட்ட ஷர்ட்டு போடுறது, இந்த ஷர்ட்டில் எதனா டிசைன் போடுறது, இல்லை அதில் எதனா ஒரு எஸ்எஸ்சிக்கு வந்து எதனா ஒரு என்ன சொல்கிறது, எதனா ஒரு மார்க்கிங் நீங்கள் தெரிவிக்கிறது, ஃபோட்டோ மூலமாக தெரிவிக்கிறது, இல்லை உங்களோட ரிலீஜியஸ் சிம்பிளை வந்து ஃபோட்டோவில் எதனா தெரிவிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணி தான் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எந்த விதம் இதுவும் இருக்கக்கூடாது. உங்கள் ரிலீஜியஸ் சிம்பிள் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் உங்கள் ஃபோட்டோவில் வந்து வெளிப்படுத்தக்கூடாது. உங்களுடைய ரிலீஜன் எதுவும் தெரியக்கூடாது. நீங்கள் வந்து எந்த இது நார்மலாக இப்போ நார்மல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா இந்த விபூதி அதெல்லாம் வச்சுக்கலாம் நார்மலாக. மற்றபடி அதை தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் எந்த சைனுமே நீங்கள் காட்டக்கூடாது. ஜீசஸ் சிம்பிள் அந்த மாதிரி உதாரணத்துக்கு, அதாவது ஜென்ரலாக ரிலீஜியஸ் வந்து எதுவும் காட்டக்கூடாது. அதே மாதிரி டிஷர்ட் போடக்கூடாது, டிஷர்ட் வேர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, டிஷர்ட்டில் எந்த சிம்பிளும் இருக்கக்கூடாது, அதில் வந்து ஏதாச்சும் ஒரு மத ரீதியாக அந்த மாதிரி எதுவும் காட்டக்கூடாது. வேறு என்ன சொல்கிறது, ஒரு லைட்டிங் வந்து நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி உங்கள் ரூமில் வந்து லைட்டிங் நல்லா இருக்கணும். ஒரு பிளெயின் பேக்ரவுண்டில் இருக்கணும். பின்னாடி வந்து ஏதாச்சும் ஷெல்ஃபு முன்னாடி எடுக்கிறது, இல்லை செடி முன்னாடி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. பிளெயின் பேக்ரவுண்டாக தான் இருக்கணும். அதுவுமே வந்து ரொம்ப டல் பேக்ரவுண்ட், டார்க் பெயிண்ட் அடித்த வால் பின்னாடிலாம் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்காதீங்க. லைட் பேக்ரவுண்டாக இருக்கணும். லைட்டிங்ஸ் நல்லா இருக்கணும். உங்கள் ஃபேஸ் வந்து கிளியராக தெரியணும். உங்கள் ஃபேஸே கிளியராக தெரியல, வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் தான் நல்லா இருக்குது, உங்கள் ஃபோட்டோவே கிளியராக தெரியலனா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய காஸ்டியூம்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு
ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் முன்னாடி ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரிவியூவில் ஒன் டைம் பாருங்கள். அந்த ஃபோட்டோ உங்களுக்கே அது அக்செப்டபுளாக இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். சில டைம் வந்து இது வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது வந்து கரெக்ட் தானா, அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு சொல்லிட்டு அதை ஃபைனலாக பார்த்துட்டு சப்மிட் கொடுங்க. ஏன்னா வந்து இப்போ எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து எடிட் ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் மாற்ற முடியாது. ஒரு சில விஷயம் தான் மாற்ற முடியும். ஏன்னா எக்ஸாம் சென்டரா அந்த மாதிரி ஏதோ ஒரு சில இது தான் கொடுப்பாங்க கரெக்ஷன். அதையும் நான் வந்து வரும்போது சொல்லிடுறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு சில இதில் கொடுப்பாங்களே தவிர எல்லாமேலாம் வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணும்போதே வந்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, இந்த ஓடிஆர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன். இது வரைக்கும் பண்ணாதவங்க இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் டைம் 1 வீக் இருக்குது. ஓடிஆர் பண்ணாதவங்க, ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணாதவங்க 36 வரைக்கும் டைம் இருக்குது. 30th ஜூன் வரைக்கும் டைம் இருக்குது. அது பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா, எஸ்எஸ்சி வெப்சைட் எஸ்எஸ்சின்னு கூகுளில் போய் டைப் பண்ணி உள்ளே போனீங்கனாலே வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகிரும். அது உள்ளே நீங்கள் லாகின் ரிஜிஸ்டர் கொடுத்து பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க. இந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை எல்லாருக்குமே தெரியுங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நிறைய பேர் வந்து தெரியாத இருப்பாங்க. எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து ஓடிஆர் பண்ணாதே இருப்பாங்க. May 31 முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த நியூஸ் வந்து சொன்னீங்கன்னா அவங்க உடனே போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணி எலிஜிபிள் ஆகுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் நிறைய வீடியோஸ் வந்து எஸ்எஸ்சியில் போடுவேன். இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக அப்கமிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, இதுக்கப்புறம் வந்து எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவலில் வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? அது வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து அதை பற்றின டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஓகேங்களா? சிஹெச்எஸ் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் அப்கமிங் எக்ஸாம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் நோட்டீஸ் விட்டுட்டாங்க எஸ்எஸ்சியில். இதுக்கு அடுத்து அதுதான் வரும். அதுக்கடுத்து எம்டிஎஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர் ஆகிக்குங்க, அது ரெடி ஆகிக்குங்க. எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இனிமேல் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, பாய்.